வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். செந்தில் பாலாஜி இலாகா இல்லாத அமைச்சராக தொடர்வார். ஆளுநருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதில் கடிதம். தன்னலமற்ற சேவையாற்றும் மருத்துவர்களை போற்றுவோம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வாழ்த்து. காவல்துறையில் புதிய தொழில்நுட்பங்கள் செயல்படுத்தப்படும். காவல்துறை தலைமை இயக்குநராக பதவியேற்ற சங்கர் ஜிவால் பேட்டி. மணிப்பூர் மாநிலத்திற்கு அமைதி தேவை. ராகுல் காந்தி வலியுறுத்தல். செந்தில் பாலாஜியை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை. அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. செந்தில் பாலாஜி இலாகா இல்லாத அமைச்சராக தொடர்வார் என ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கும் உத்தரவை நிறுத்தி வைப்பதாக ஆளுநர் தெரிவித்த நிலையில் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு ஆளுநருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் அனுப்பியுள்ளார். இந்த கடிதத்தில் அரசியலமைப்பு சட்டப்படி அமைச்சரை நீக்குவதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது என்றும் செந்தில் பாலாஜி இலாகா இல்லாத அமைச்சராக தொடர்வார் என்பதில் அரசு உறுதியாக உள்ளது என்றும் அமைச்சராக யாரை நியமிக்க வேண்டும் என்பது முதலமைச்சரின் உரிமை எனவும் விளக்கியுள்ளார். ஜூலை 1ஆம் தேதி தேசிய மருத்துவர் தினத்தை ஒட்டி தன்னலமற்ற சேவையாற்றும் மருத்துவர்களை போற்றுவோம் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிறந்த முறையில் சேவையாற்றி வரும் மருத்துவர்களை தெய்வத்திற்கு இணையாக வைத்து மக்கள் பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். கொரோனா போன்ற பேரிடர் காலங்களில் தங்கள் நலனை பற்றி கவலைப்படாமல் மக்கள் நலனை அக்கறை கொண்டு முன்கள பணியாளர்களாக மருத்துவர்கள் பணியாற்றியதை தேசிய மருத்துவர்கள் தினத்தில் நினைவு கூறுவது சமூக கடமை என வைகோ தெரிவித்துள்ளார். சராசரி மனித வாழ்க்கையை காட்டிலும் மருத்துவர்களின் ஆயுள் காலம் 10 வயது குறைவாகவே இருப்பதாக புள்ளி விவரம் கூறுவது கவலை அளிப்பதாக தெரிவித்துள்ள வைகோ, மருத்துவர்களின் சேவைகளை கருத்தில் கொண்டு மருத்துவர்களின் கோரிக்கைகளுக்கு அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும் வைகோ தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பாட்னா அடுத்த பங்கிப்பூரில் பிறந்த டாக்டர் பிதான் சந்திரா ராய் மாமனிதரின் நினைவாக பிறந்த ஜூலை 1ஆம் தேதி தேசிய மருத்துவர்கள் தினமாக இந்திய அரசால் கொண்டாடப்பட்டு வருவதாகவும் வைகோ தெரிவித்துள்ளார். சந்திர ராய் மறைவுக்கு பின்னால் இந்திய அரசு தபால் தலை வெளியிட்டு கௌரவித்ததாக தெரிவித்துள்ள வைகோ, தன்னலமற்ற மருத்துவ சேவை செய்து வரும் மருத்துவர்களுக்கு 1976ஆம் ஆண்டு முதல் டாக்டர் பி.சி. ராய் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுவதையும் வைகோ நினைவு கூர்ந்துள்ளார். அனைத்து மருத்துவர்களுக்கும் தேசிய மருத்துவர் நாள் நல்வாழ்த்துக்களை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதாகவும் வைகோ தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு உலகளாவிய அங்கீகாரம் அதிகரித்து வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். டெல்லி பல்கலைக்கழக நூற்றாண்டு விழாவில் பேசிய பிரதமர், 2014ஆம் ஆண்டில் உலக பல்கலைக்கழக தரவரிசையில் இந்தியாவில் இருந்து 12 பல்கலைக்கழகங்கள் மட்டுமே இடம் பெற்றிருந்ததாகவும் தற்போது அது 45ஆக உயர்ந்துள்ளதாகவும் கூறினார். கல்வி நிறுவனங்களின் தரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர், ஒரு காலத்தில் பலவீனமான பொருளாதார நாடுகள் பட்டியலில் இருந்த இந்தியா இன்று உலக பொருளாதாரத்தில் முதல் 5 இடங்களுக்குள் உள்ளதாகவும் தெரிவித்தார். விழாவின் போது டெல்லி பல்கலைக்கழகத்தில் கணினி மையம் உள்ளிட்ட 3 கட்டிடங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். ரவுடிகளுக்கு எதிராகவும் கள்ளச்சாராயத்திற்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தலைமை இயக்குநராக பதவியேற்ற சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார். தமிழக காவல்துறையின் 32வது காவல்துறை தலைமை இயக்குநராக சங்கர் ஜிவால் பதவியேற்றார். பதவியேற்ற பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சங்கர் ஜிவால், பொதுமக்கள் குறைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு தேவையான நடவடிக்கை எடுப்பதற்காக தமிழ்நாடு காவல்துறையில் புதிய தொழில்நுட்பங்கள் செயல்படுத்தப்படும் என கூறினார். மேலும் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியாக இருப்பதாக கூறிய அவர், ரவுடிகளுக்கு எதிராகவும் கள்ளச்சாராயத்திற்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். மணிப்பூர் மாநிலத்திற்கு அமைதி தேவை எனவும் இயல்பு நிலை திரும்ப ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மணிப்பூர் கலவரம் தொடர்பாக அங்கு நேரில் சென்று விசாரிக்க இம்பால் சென்றடைந்தார். 2 நாள் பயணமாக திட்டமிட்டுள்ள ராகுல் காந்தி மணிப்பூரில் இம்பால் மற்றும் கராச்சந்த்பூரில் உள்ள முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி, மணிப்பூர் மாநிலத்திற்கு அமைதி தேவை என்றும்
அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுக்க வேண்டும் என ராகுல் காந்தி கோரிக்கை வைத்திருக்கிறார். மேலும் நிவாரண முகாம்களில் உள்ள குறைபாடுகளை சரி செய்ய அரசு உடனடியாக பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என மணிப்பூர் மாநில ஆளுநர் அனுஷியா உய்கேவிடம் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். செந்தில் பாலாஜி விவகாரம் தொடர்பாக ஆலோசிக்காமல் ஆளுநர் ரவி முடிவு எடுப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சனம் செய்துள்ளார். அமைச்சர் பதவியில் இருந்து செந்தில் பாலாஜி நீக்கப்படுவதாக ஆளுநர் மாளிகையில் இருந்து அறிக்கை வெளியிடப்பட்டது. அமைச்சர் பதவியில் இருந்து செந்தில் பாலாஜி நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களில் அந்த நடவடிக்கை நிறுத்தி வைக்கப்படுவதாக ஆளுநர் தரப்பில் அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு ஆளுநர் கடிதம் அனுப்பியிருந்தார். இந்நிலையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை எனவும் அமைச்சரை சேர்ப்பது மற்றும் நீக்குவது முதல்வரின் தனிப்பட்ட அதிகாரம் என்றும் அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், செந்தில் பாலாஜி விவகாரம் தொடர்பாக ஆலோசிக்காமல் ஆளுநர் ரவி முடிவு எடுப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சித்துள்ளார். மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் அவரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய எந்த அதிகாரமும் சட்டப்படி ஆளுநருக்கு கிடையவே கிடையாது. சட்டப்படியும் கிடையாது. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையிலும் ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இல்லவே இல்லை என்பதையும், ஒரு அமைச்சரை நியமிப்பதோ அல்லது அந்த அமைச்சரை நீக்குவதோ உரிய அந்த தனிப்பட்ட அதிகாரம், அந்த ப்ராரோகேட்டிவ், அந்த விருப்புரிமை முதலமைச்சருக்கு மட்டுமே உரித்தானது என்றும் ஆளுநருக்கு எந்த விதமான அதிகாரம் இல்லை என்பதையும் மீண்டும் தெளிவுறுத்தி அவர்கள், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆளுநருக்கு தெளிவுபட தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இன்றைக்கும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆளுநருக்கு தெளிவான விளக்கங்களை அளித்து அவருடைய நிலை சட்டப்படி அரசியலமைப்பின் கூறுகளின்படி ஆளுநர் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் செல்லத்தக்கதல்ல என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தின் 49வது புதிய தலைமை செயலாளராக சிவ்தாஸ் மீனா பொறுப்பேற்றுள்ளார். தமிழகத்தின் தலைமை செயலாளராக பொறுப்பில் இருக்கும் இறையன்புவின் பதவிக்காலம் நேற்றுடன் முடிவடைந்தது. இந்நிலையில் புதிய தலைமை செயலாளராக நகராட்சித்துறை கூடுதல் செயலாளராக பொறுப்பில் இருக்கும் சிவ்தாஸ் மீனா தமிழகத்தின் 49வது புதிய தலைமை செயலாளராக பொறுப்பேற்றுள்ளார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வரும் ஜூலை 5ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலுக்காக அனைத்து கட்சிகளும் தங்கள் தேர்தல் முன்னேற்பாட்டு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் அதிமுக மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த ஆலோசனை கூட்டம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஜூலை 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து தலைமை கழக செயலாளர்களும் மாவட்ட கழக செயலாளர்களும் கலந்து கொள்ள உள்ளனர். மேட்டுப்பாளையம் அருகே இருசக்கர வாகனத்தில் தந்தையுடன் சென்ற சிறுமி நிலை தடுமாறி விழுந்ததால் டிராக்டர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள கரட்டுமேடு பகுதியை சேர்ந்த சையது முஸ்தபா என்பவரின் மகள் இஃபான் நசீரா. இவர் அரசு பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்நிலையில் தந்தை மகள் இருவரும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது திடீரென இருசக்கர வாகனம் நிலை தடுமாறியதில் இருவரும் சாலையில் விழுந்தனர். இதில் டிராக்டரின் பின் சக்கரத்தில் இஃபான் நசீரா சிக்கிக்கொண்ட நிலையில் அவர் மீது டிராக்டர் ஏறி இறங்கியது சிறுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சிறுமியின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். மயிலாடுதுறையில் உயர்தர புற்றுநோய் மருத்துவமனை அமைப்பதற்காக தனியார் நிறுவனங்களின் ஆலோசகர் கோமால் சந்தான கிருஷ்ணன் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் கலந்துரையாடல் நடத்தினார். அவருடன் குத்தாலம் முன்னாள் எம்எல்ஏ கல்யாணம், அரசு வழக்கறிஞர், தலைமை மருத்துவர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் பேருந்தில் சினிமா பாடல் ஒலி அதிகமாக உள்ளதை குறைக்க சொன்ன நீதிபதியின் அறிவுரையை அவமதித்த பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு போக்குவரத்து காவல்துறை அபராதம் விதித்து எச்சரிக்கை விடுத்தது. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரில் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்க சார்பில் மாவட்ட செயலாளர் மகாலிங்கம் தலைமையில் மனு கொடுக்கும் இயக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் வன பாதுகாப்பு திருத்த சட்டம் 1980 உடனடியாக திரும்ப பெற கோரியும், பழங்குடியின மக்களுக்கு கேரளாவில் வழங்குவதைப் போல 10 லட்சத்தில் வீடு கட்டித்தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 2006 வன உரிமை சட்டப்படி வனையூர் பட்டா என்பது வழங்க வேண்டும். விரைந்து தமிழக அரசு இதன் மீது நிலுவையில் இருக்கிற மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுத்து நிலப்பட்டாக்களை அனுமதிகளுக்கு வழங்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல ஒன்றிய அரசாங்கம் இன்று வன பாதுகாப்பு திருத்த சட்டம் என்று கொண்டு வர முயல்கிறார்கள். அந்த சட்டம் நிறைவேற்றினால் மலைவாழ் மக்களுக்கு இன்று கிடைக்கிற சலுகை எதுவுமே அறவே கிடைக்காமல் போகும். அந்த அடிப்படையில் அந்த வன பாதுகாப்பு 1980 திருத்த சட்டத்தை உடனடியாக ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று இந்த போராட்டத்திலாக கண்டிக்கிறோம். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே ஸ்வேதா நதியின் குறுக்கே சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்படும் தரமில்லாத தடுப்பணையின் கட்டுமான பணிகளை தடுத்து நிறுத்தியும் கான்கிரீட் தளங்களையும் பெயர்த்தும் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி கவுன்சிலர்கள் கூட்டத்தில் சாலை, குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளில் முறைகேடுகள், ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மதிமுக கவுன்சிலர் உதயகுமார் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உலகளவில் 2040ஆம் ஆண்டில் 130 கோடி பேர் நீரிழிவு நோயால் பாதிக்கும் அபாயம் உள்ளதாக வேலூர் கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரியின் மருத்துவர், கணையவியல் மற்றும் நீரிழிவுத்துறை நிபுணர் நிகில் தாமஸ் கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வெண்ணாற்றில் 10 கிலோமீட்டர் தூரம் வரை படர்ந்துள்ள வெங்காய தாமரை செடிகளை அகற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாய நல உரிமை சங்கத்தின் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சிக்கு உட்பட்ட எசையனூர் பகுதியில் குறைந்த மின்னழுத்தம் நிலவுவதாக அப்பகுதி மக்கள் புகார் அளித்திருந்தனர். மேலும் புதிய டிரான்ஸ்பார்மர் அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த கோரிக்கையை ஏற்று மின்சார பற்றாக்குறையை போக்கும் வகையில் புதிதாக 100 கிலோவாட் திறன் கொண்ட மின்மாற்றி அமைக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆலாத்தம்பாடி கடைவீதியில் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள் நிதியிலிருந்து 25 லட்சம் மதிப்பீட்டில் புதிய நிழற்குடை பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா ஊராட்சி மன்ற தலைவர் கோகிலம் சங்கர் தலைமையில் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகர பகுதிகளில் தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா உள்ளிட்டவை விற்பனை செய்த கடைகளை ஆய்வு மேற்கொண்ட சுகாதார ஆய்வாளர்கள் கடைகளுக்கும் அபராதம் விதித்து எச்சரிக்கை விடுத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஏலவம்பட்டி ஊராட்சி பகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட கால்வாய் மற்றும் விவசாய தேவைகளுக்கான தனிநபர் பண்ணை குட்டைகளை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியன் ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அமைந்துள்ள அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலில் ஆணி கருட சேவை உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உற்சவர் பக்தோ சிவபெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் தங்க கருட வாகனத்திலும் பெரியாழ்வார் யானை வாகனத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த பாப்பாரப்பட்டி பேரூராட்சி பேருந்து நிலையத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட பயணிகள் நிழற் கூட்டத்தை பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினர் GK மணி திறந்து வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதிகள், உணவு அருந்தும் விடுதிகள் மற்றும் வட்டக்கானல் பகுதியில் தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தலின்படி சென்னை அதிரடி விரைவு படை காவல்துறையினர் பாதுகாப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் அருகாமையில் உடைந்த சாலையில் தேங்கி காணப்படும் கழிவுநீரை நகராட்சி நிர்வாகம் கண்டறிந்து அகற்ற கோரி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பகுதியில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். சிறப்பு அழைப்பாளராக முதன்மை மண்டல மேலாளர் துவாராகநாத் கலந்து கொண்டார். தனுஷின் நடிப்பில் உருவாகி இருக்கும் கேப்டன் மில்லர் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகியுள்ளது. தனுஷின் நடிப்பில் வெளிவர இருக்கும் ஆக்ஷன் படமான கேப்டன் மில்லர் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகியுள்ளது. இந்த போஸ்டர் ஒரு பெரிய போர் நடந்திருப்பதும் அந்த போரின் இறுதியில் தனுஷ் வென்று நிற்பது போல் காட்சியளிக்கிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 56 ரூபாய் உயர்ந்து 43,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கம் காணப்பட்டு வரும் நிலையில்
தங்கத்தின் விலையானது சற்று அதிகரித்து உள்ளது. அதன்படி 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 56 ரூபாய் உயர்ந்து 43,440 ரூபாய்க்கும், மேலும் 1 கிராம் தங்கத்தின் விலை 5,430 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் கிராமிற்கு 50 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளி 74 ரூபாய் 80 காசுகளுக்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 74,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பிரான்சில் 17 வயது இளைஞன் கொல்லப்பட்டதை கண்டித்து நடந்த போராட்டத்தில் 667 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் புறநகர் பகுதியான நான்டரேயில் கடந்த 27ஆம் தேதி நடந்த போக்குவரத்து சோதனையின் போது 17 வயது இளைஞன் ஒருவரை போலீஸ் அதிகாரி ஒருவர் சுட்டுக் கொன்றுள்ளார். இதையடுத்து பிரான்ஸ் முழுவதும் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்ட இளைஞனுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 3 நாட்களாக போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் சாலையில் இருந்த கார்கள் மற்றும் குப்பை தொட்டிகளுக்கு தீ வைத்ததோடு காவல்துறை அதிகாரிகள் மீது பட்டாசுகளை வீசியும் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். இந்த தாக்குதலில் 294 போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்துள்ளனர். மேலும் பிரான்ஸ் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்ட 667 பேர் கைது செய்யப்பட்டனர் என்று பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் ஜெரால்டு டார்மானின் தெரிவித்துள்ளார். இந்தியா தலைமையில் நடைபெற இருக்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் பங்கேற்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 23வது ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு இந்தியா தலைமையில் ஜூலை 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் பங்கேற்பார் என அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் ஜூலை 4ஆம் தேதி நடைபெறும் SCO அமைப்பின் 23வது கூட்டத்தில் பிரதமர் முகமது ஷெபாஸ் ஷெரீப் காணொலி மூலம் பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செந்தில் பாலாஜி இலாகா இல்லாத அமைச்சராக தொடர்வார். ஆளுநருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதில் கடிதம். தன்னலமற்ற சேவையாற்றும் மருத்துவர்களை போற்றுவோம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வாழ்த்து. காவல்துறையில் புதிய தொழில்நுட்பங்கள் செயல்படுத்தப்படும். காவல்துறை தலைமை இயக்குநராக பதவியேற்ற சங்கர் ஜிவால் பேட்டி. மணிப்பூர் மாநிலத்திற்கு அமைதி தேவை. ராகுல் காந்தி வலியுறுத்தல். செந்தில் பாலாஜியை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை. அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.